ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்சர்ஷன் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் டைமில் ரியல் டைமில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற சார்ட்டில் இன்சர்ஷன் சார்ட் ஒன்று. நம்ம ஆக்சுவலாக கார்ட்ஸ் விளையாடும் போது கார்ட்ஸை கையில் எப்படி பிடிக்கிறோம்னா நம்மக்கிட்ட 5 கார்ட்ஸ் இருக்குது. 5, 8, 4, ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்ட்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? முதல்ல எடுத்தோன்னே கார்டு பார்க்க மாட்டோம், 2வது கார்டை பார்ப்போம். எடுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம். அடுத்து 3வது கார்டை பார்ப்போம், எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம். ஸோ அந்த மாதிரி 2வது கார்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்து ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்து தேவையான இடத்துல வைப்போம். கார்டை எடுத்து தேவையான இடத்துல வைக்கிறது தான் இன்சர்ஷன் சார்ட். ஸோ இது ஆக்சுவலாக 3 ஸ்டெப் நான் சொல்லணும். ஃபைண்ட் அண்ட் ஸ்வாப். பேசிக்காக ஃபைண்ட் அண்ட் ஸ்வாப்னா என்ன? தேவையான கார்டை எடுத்து வைக்கிறது தான் ஃபைண்ட் அண்ட் ஸ்வாப். ஓகேவா? ஃபைண்ட் அண்ட் ஸ்வாப். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபைண்ட் என்னென்னா பேசிக்காக எந்த இடத்துல வைக்க போகிறோன்றது தான் இந்த இடத்துல ஃபைண்டு. இதுக்கு முன்னாடி சார்ட்லாம் என்ன பண்ணியிருப்போம்? தேவையான எலமெண்ட்டை தேடியிருப்போம். இந்த இடத்துல தேவையான இடத்த தேடுவோம். ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லூப்ஸ். பேசிக்காக நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குறது 2 லூப்பை எப்படி எழுதுறது. ஃபார் லூப்புக்கு மேலே எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகணும், கீழே இருக்க இன்னர் லூப் எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் 3rd ஸ்டெப், ஆப்டிமைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது ஆக்சுவலாக இன்ட்யூஷன் படி நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இதை கார்ட் சார்ட் பண்ணுறதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்படி கார்ட் சார்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இப்போது 5 டைமண்ட், 8 டைமண்ட், 4 டைமண்ட், 2 டைமண்ட், A டைமண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், 2வது கார்டை தான் முதல்ல பார்ப்பேன். 8 இருக்குது. 8ஐ நான் முன்னாடி எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு நினைப்பேன்னா 5க்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் 8 வச்சா கரெக்டாக இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ நம்ம 8ஐ விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட்டை தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ எதை கம்பேர் பண்ணோம்? 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் அப்படி உள்ளே போகும்போது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 8 கரெக்டாக இருக்குது. அப்போது அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும் 4. 4 டைமண்டு 8 டைமண்டுக்கு முன்னாடி வருமா? வரும், கன்ஃபார்மாக வரும். அங்கே வைக்கலாமா? வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் சின்ன எலமெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைக்கலாம். 5 சின்ன எலமெண்ட்டாக இல்லையா? சின்ன எலமெண்ட். அப்போ அதுக்கு முன்னாடி வச்சிடலாம். அப்போ நெக்ஸ்ட் என்னென்ன கம்பேர் பண்ணோம்? 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணோம். அப்போது கம்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சோம். இங்கே 5 வந்துடுச்சு, இங்கே 8 வந்துடும், இங்கே 2 வந்துச்சு, இது வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? 5 இதை தாண்டி போச்சு, நெக்ஸ்ட் இதை தாண்டி போச்சு. அப்போ 2 ஸ்வாப் நடந்திருக்கீங்க. 2 ஸ்வாப் நடந்திருக்கு. அப்போது 1, 2 தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 3ஐ போய் பார்ப்போம். 3 தேர்ட் எலிமெண்ட்டில் என்ன இருக்குது? 2 டைமண்ட் இருக்குது. 2 டைமண்டை 8க்கு முன்னாடி வைக்கலாமா? 8க்கு முன்னாடி வைக்கலாம். அப்போ மாற்றிப்போம். 2, 8. நெக்ஸ்ட்டு 2ம் 5 சின்னது தான். அப்போ அதுக்கும் முன்னாடி வைக்கலாம். அப்போ இதையும் மாற்றிப்போம். 2, 5. அதுக்கு முன்னாடி இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. இப்படி தான் ஒன்றா தான் பார்த்துருப்போம். அப்படி ஒன்றா தான் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டுக்கும் நம்ம போயிடும். இப்போ 2, 4. இப்போ 2 இங்கே இப்படி போச்சு. ஒரு எலிமெண்ட்டாக தேடி பார்த்துட்டே போயிட்டு நம்ம லாஸ்ட்டில் வச்சோம். 2 லாஸ்ட்டில் வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு A இருக்குது. A நமக்கு ஜென்ரலாக ஏன்னே முன்னாடி தான் வரும்னு தெரியும். பட் ஸ்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 கூட கம்பேர் பண்ணுவோம். வருமா? வரும். இது தாண்டிடும். நெக்ஸ்ட்டு இதை ஸ்வாப்பு, இங்கே ஒரு ஸ்வாப்பு. நெக்ஸ்ட்டு இதுக்கும் முன்னாடி வருமா? எஸ், இதுக்கும் முன்னாடி வரும். A 4க்கு முன்னாடி வருமா? 4க்கும் முன்னாடி வரும். 2க்கு முன்னாடி வருமா? 2க்கும் முன்னாடி வரும். ஸோ அப்போ கண்டினியூஸாக இத்தனை ஸ்வாப் நடந்திருக்கு. இத்தனை ஸ்வாப் பண்ணால் என்ன ஆகும்? 0, 2, 4, 5, 8 முடிஞ்சு. இவ்வளோ தான் ஆக்சுவல் செலெக்ஷன் சார்ட்டோட லாஜிக். இப்போ இதை எழுதி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன எலமெண்ட்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2, 3 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 3, 4 பார்த்தோம். கரெக்டாக ஒரு எலமெண்ட்டை நம்ம சார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு இவ்வளோ ஆச்சு. 0லேருந்து இது வரைக்கும் போய் பார்த்து நம்ம சார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு போகணும். ஒரு எலமெண்ட்டாக ஸ்வாப் பண்ணிட்டு போகணும். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5, 8, 4, 2, 0 அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட் வரைக்கும் ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது 4, 5, 8 அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது. ஸோ அப்போது எந்த எலமெண்ட் பார்க்குறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வரைக்கும் சார்ட்டடாக மெயின்டைன் பண்ணுறது தான் இன்சர்ஷன் சார்ட். இது கேட்பாங்க இன்டர்வியூஸில், பார்த்துக்கோங்க. கரண்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க 0 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருக்கணும். அதுதான் இன்சர்ஷன் சார்ட்.
ஸோ இதுக்கு எப்படி லாஜிக் எழுதலாம்? ஸோ அப்போ நான் இங்கே இருக்க எலமெண்ட் எனக்கு இது வரைக்கும் போகணும், அப்போ ரிவர்ஸில் போகணும் எனக்கு, கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு லூப் எப்படி இருக்கும்? ரிவர்ஸில் போகிறதுக்கு உள்ளே இருக்க நடுவில் இருக்கிற லூப்பு எந்த எலமெண்ட் பார்க்குறோமோ ஃபார் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலேருந்து 0 வரைக்கும் நான் போகணும், கரெக்டாக? 0 வரைக்கும் போய் என்ன பண்ணிட்டு போகிறோம்? கம்பேர் அண்ட் ஸ்வாப், கம்பேர் அண்ட் ஸ்வாப் பண்ணணும். சின்ன எலமெண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்வாப் பண்ணிட்டே போனோம் ஒன்று. ஓகே, இதை நான் எத்தனை டைம் பண்ணணும்? இந்த ஐ வந்து எது வரைக்கும் வரும்? ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகணும். ஃபஸ்ட்டு 5 பார்க்கணும், 8 பார்க்கணும், 4 பார்க்கணும், 2 பார்க்கணும், 0 பார்க்கணும். எல்லா எலமெண்ட்டும் ஒரு கார்டாக போய் எடுத்து பார்க்கணும். அப்போது அதுக்கு ஒரு ஃபார் லூப் எதுலேருந்து 0லேருந்து n-1 வரைக்கும் போய் பார்த்து பண்ணோன்னா நமக்கு இன்சர்ஷன் சார்ட் முடிஞ்சிடும். இவ்வளோ தான் லாஜிக். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஆப்டிமைசேஷன் ஸ்டெப். இது நம்ம எழுதும் போதே நான் உங்களுக்கு கோட் எழுதும் போதே நான் சொல்கிறேன். இதுக்கான பைத்தன் கோட் எழுதுவோம். என்கிட்ட இங்கே இந்த மாதிரி 6லேருந்து 1 வரைக்கும் இருக்க ஒரு அரே இருக்குது. இதை நம்ம இப்போ ஷார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கோம். எண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் 0லேருந்து n-1 வரைக்கும் ஒரு லூப் போட போகிறோம். ஃபார் I in range of 0, ஆக்சுவலாக 0லேருந்து போத்தாவில்லை என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரெண்டாவது எலமெண்ட்லேருந்து தான் கார்டை பார்த்து முன்னாடி வைப்போம். ஸோ 1லேருந்து போனாலே போதும். 1லேருந்து n-1 வரைக்கும் போய் எல்லா எலமெண்ட்டும் பார்த்து கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இது கார்டை எடுக்கிறதுக்கான லூப். ஒரு கார்டை எடுத்து பார்க்குறோம். இப்போ அந்த கார்டை எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றதுக்கான லூப் ரெண்டாவது லூப். அது ஃபார் I in range of எதுலேருந்து எது வரைக்கும்? ஐலேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸில் போகணும். அப்போது ஐலேருந்து 0 வரைக்கும் ரேஞ்சில் ரிவர்ஸில் போடுறோன்னா எவ்வளோ ஸ்டெப் கவுண்டரும் கொடுக்கணும். ஒரு எலமெண்ட்டாக ரிவர்ஸில் போக போகிறோம். ஸோ -1 பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் அண்ட் ஸ்வாப். ஈஸியான ஸ்டெப்பு. இஃப் இந்த எலமெண்ட்டை விட இப்போ கரண்ட் எலமெண்ட் என்ன இங்கே ஜேன்னு வச்சுக்கோங்க அந்த லூப்பை. ஓகே, இப்போது இந்த எலமெண்ட்டை விட இதுக்கு லெஃப்டில் இருக்க எலமெண்ட், இப்போ கரண்ட் எலமெண்ட் ஜேனா ஜேக்கு லெஃப்டில் இருக்க எலமெண்ட் என்ன? J-1, கரெக்டாக? அப்போது J-1 எலமெண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, லெஃப்டில் இருக்க எலமெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா, லெஃப்டில் இருக்க கார்டு பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்வாப் பண்ணுவோம்? அரே ஆஃப் J, அரே ஆஃப் J-1 is equal to அரே ஆஃப் J, அரே ஆஃப் J-1 அப்படின்னு போட்டால் நமக்கு பைத்தனில் ஸ்வாப் ஆகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது பண்ணாலே போதும், நமக்கு அரே வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரிட்டன் அரே அப்படின்னு போட்டோன்னா இங்கே வந்து நான் வேறு நம்பர் கொடுக்குறேன். மேபி 10, 1லேருந்து 10 வரைக்கும். ஏன் ஷார்ட் ஆகலை? இந்த இடத்துல வந்து J-1 வந்து ஃபஸ்ட் வரும். மாற்றி போட்டால் தான் நமக்கு ஸ்வாப் ஆகும், ரைட்? ஸோ போட்டு ரன் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல 10லேருந்து 0 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணேன்னா இப்படி வருது. ஸோ எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன எங்கள் ரீசன்? நான் n எலமெண்ட்ஸ் வரைக்கும் ஸ்வாப் பண்ணோம். பைத்தனில் அரே வந்து ரேஞ்சுன்றது வந்து இன்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ். 1லேருந்து n வரைக்கும்னா n-1 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் கவுண்டர் ஒன்று வச்சுக்கிறேன். எத்தனை டைம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ கவுண்ட் வந்து 0ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த லைன் எத்தனை டைம் ரன் ஆகுது, கம்பேரிசன் எத்தனை டைம் நடக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நான் கவுண்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். =1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த கவுண்டர் எத்தனை டைம் ரன் ஆகுது எனக்கு? இதில் கவுண்டர் வந்து எனக்கு 45 டைம்ஸ் ரன் ஆகுது. வெறும் 1லேருந்து 10 வரைக்கும் நான் இருக்கிற அரேவை ஷார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 45 டைம்ஸ் நடக்குது. ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஷார்ட் பண்ணும் போது இந்த அரே வந்து ஃபஸ்ட்லேயே நமக்கு தெரியும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ இந்த 3வது எலமெண்ட்டை போய் பார்க்குறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்க அரே வரைக்கும் ஆல்ரெடி ஷார்ட்டடில் தான் இருக்கும். இப்போ இந்த இருக்கோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் ஆல்ரெடி ஷார்ட்டடாக தான் இருக்கும்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி போய் பார்க்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. கரெக்டாக ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்வாப்பே நடக்கலை, இப்படி போய் நம்ம முன்னாடி வைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா, அப்போது அதாவது எனக்கு இந்த இடத்துல வந்து 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 இல்லை 9 இருக்குது. ஸோ அப்போ நான் இதுவும் கம்பேர் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் நான் முன்னாடி வைக்கணுமா இல்லையான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அதை விட சின்னதாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்தால் போதும், நான் செக் பண்ணவே தேவையில்லை. ஸோ நான் வந்து இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் நான் ஆப்டிமைஸ்னு 2 போடுறேன். இது வந்து ஆப்டிமைஸ்னு வச்சுக்கலாம், ஆப்டிமைஸ்ட். ஓகே, ஸோ இதில் எனக்கு வந்து எல்ஸ் கண்டிஷன் போட்டு நான் பிரேக் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. ஸோ இப்போ நான் இந்த அரேயில் ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குது. கரெக்டாக சார்ட்டடாக இருக்க அரேயில் நான் எத்தனை டைம் ஸ்வாப் பண்ணோம், ஆல்ரெடி கார்ட்ஸ் அடுக்கி இருக்குன்னா எந்த கார்டு போய் எடுத்தாலும் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு சில லாஸ்ட்டு கார்டு பார்த்தாலும் அங்கேயே விட்டுடலாம். நம்ம நான் ஆப்டிமைஸில் ரன் பண்ணுவோம், எத்தனை டைம் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 21 டைம்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதே ஆப்டிமைஸில் ரன் பண்ணலாம். ஒரு கார்டை லைனாக போய் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துருச்சு. 6 டைம்ஸ் தான் ரன் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 பார்த்துட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஆப்டிமைசேஷன். பேசிக்கலி இன்சர்ஷன் ஷார்ட்டும் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஷார்ட்னு சொல்ல முடியாது. மர்ஜ் ஷார்ட், குயிக் ஷார்ட், கவுண்ட் ஷார்ட், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டில் குயிக் ஷார்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெபிலிட்டி இல்லைனாலும் குயிக் ஷார்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மர்ஜ் ஷார்ட் வந்து ஸ்பேஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குயிக் ஷார்ட், மர்ஜ் ஷார்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஆல்ரெடி பைனரி ஷார்ட் அண்ட் இன்சர்ஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், இந்த மாதிரி ஷார்ட்கான கோட் அண்ட் வீடியோ எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.